எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் பயம், அதாவது ஃபியர். இந்த பயம்னா என்ன, அது எப்படி வருது, அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு வருது, எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பயம் வந்தது அப்படின்னா எப்படி அந்த பயத்துல இருந்து தெளிவுபடுத்தி கொண்டு வர்றது, குழந்தைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்துறது, இந்த பயத்தால என்ன என்ன பிரச்சனைகள்லாம் வரும், அதை எப்படி சமாளிக்கிறது, அதை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பயம் பயம் அப்படின்றது ஒரு சாதாரணமான இயல்பான ஒரு உணர்வு தாங்க. ஒரு விஷயம் நமக்கு தோல்வியில முடியுதோ இல்ல ஒரு ஆபத்தை கொடுக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான உணர்வு தான், ஒரு மனசுல ஏற்படக்கூடிய கவலை கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் இந்த பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அச்ச உணர்வு. சாதாரணமா பாத்தீங்கன்னா இருட்டை பார்த்து பயப்படுறது, இல்ல எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு பதட்டத்தோட அதை பயப்படுறது, இல்ல ஒரு ஸ்டேஜ்ல பேசணும் அப்படின்னா படப்படப்போடக்கூடிய அந்த ஒரு பயம். இந்த மாதிரி வரக்கூடிய பயம் எல்லாமே சாதாரணமான பயம் தாங்க. இதுக்காக நம்ம ஸ்பெஷலா எதுவும் கேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எப்படி பசி தாகம் எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி இந்த பயம் அப்படின்றதும் ஒரு சாதாரணமான டெம்பரரியா வரக்கூடிய ஒரு உணர்வு தான். ஆனா இந்த பயம் நமக்கு அதிகமா வருது, அப்பப்ப வருது, படப்படப்பு உணர்வு ரொம்ப அதிகமா இருக்கு, மனசளவுல ரொம்ப பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா அப்பதாங்க நம்ம இதை சீரியஸா எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். அதுவும் குழந்தைகள் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு எதை பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்ப நம்ம அதை கண்டிப்பா கேர் பண்ணக்கூடிய விஷயமா எடுத்துக்கணும். ஆனா ஜென்ரலா பாத்தீங்கன்னா பயம் அப்படின்றது ஒரு இயல்பான உணர்வு மட்டும்தான். பயம் வர்றதுக்கு என்னென்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல காரணமே தோல்வியோட பயம் தாங்க. ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த விஷயத்துல நம்ம தோத்து போயிடுவோமோ, நம்ம முடிக்காம விட்டுட்டா என்ன ஆகுமோ, இல்ல என்னால முடிக்காம போயிடுமோ அப்படின்லாம் நம்ம யோசிக்கிற நெகட்டிவிட்டி தாட்ஸ் தான் பயத்தோட முதல் அறிகுறியே. இங்க பயப்படுறதுக்கு காரணமே இவங்களோட இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான். நம்மளோட என்விரான்மெண்ட் மாறும்போது ஒரு புது ஊருக்கோ இல்ல புது ஸ்கூலுக்கோ இல்ல புது வேலைக்கோ இல்ல நம்மளை சுத்தி புதிய நண்பர்கள் யாராவது ஒரு புதிய சூழலை உருவாக்கக்கூடிய விஷயம் நடந்தாலோ ஒரு புதிய விதமான அனுபவம் நமக்கு வந்தாலும் நமக்கு பய உணர்வு அப்படின்றது சேர்ந்தே தான் வரும். சோ இந்த மாதிரி இருந்தாலும் பயம் வர்றதுக்கு ஒரு காரணமா எடுத்துக்கலாம். மூணாவது பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை குறைவா இருக்கிறதுங்க. நான் மத்தவங்க போல இல்ல என்னோட உடல் அமைப்பு பாத்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி இல்ல, எனக்கு கால் கொஞ்சம் தாங்கலா இருக்கு, இல்ல என்னால மத்தவங்க மாதிரி அழகான ஒரு ஹேண்ட் ரைட்டிங் எழுத முடியல, இல்லோட கண்ணு பாத்தீங்கன்னா மத்தவங்க மாதிரி சொல்ற மாதிரி ரொம்ப பெருசா பளிச்சுன்னு இல்ல, இல்லாட்டினா எனக்கு பல்லு பாத்தீங்கன்னா தெத்து பல் மாதிரி இருக்கு, அது என்னால பேச முடியல. இந்த மாதிரி விஷயத்தாலேயே பயந்துகிட்டு சில பேர் பேசாம கூட இருப்பாங்க. சோ நம்மளோட உடல் அங்கத்தாலையும் நம்மளோட கலர் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி விஷயத்தாலையும் பாத்தீங்கன்னா கூட தன்னம்பிக்கை குறைந்து போய் நம்ம மற்றவங்களோட அதிகமா பேசாம தயக்கம் காட்டி அதுவே ஒரு வித பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரியான விஷயமும் பயத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணமா நம்ம எடுத்துக்கலாங்க. அது இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய நம்மளோட கெட்ட அனுபவங்கள், பாசிட்டிவ் அனுபவங்கள் நமக்கு ஏற்படும் போது அதை நினைக்கும் போதே நமக்கு சுறுசுறுப்பும் ஒரு மகிழ்ச்சியான மனநிலையும் மாறும். அதுவே நமக்கு ஒரு நெகட்டிவா ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், அப்ப அதை நினைச்சு அடுத்த தடவை நம்ம ட்ரை பண்ணும் போதும் எனக்கு இந்த டைமும் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவனோ, இல்ல இந்த டைமும் எனக்கு மார்க் வராம போயிடுமோ, இந்த டைமும் எனக்கு அதே மாதிரி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோல்வியோட பாதிப்பையே நினைச்சு ஃபீல் பண்றது, இதுவும் பயத்துக்கான முக்கியமான காரணங்கள்ல ஒன்னா நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள், சில டைம்ல நம்ம நல்ல தைரியமா இருந்தா கூட கூட இருக்கவங்க பாத்தீங்கன்னா நம்மள நெகட்டிவா பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் உன்னால பண்ண முடியாது, நீ இருக்கிற லெவல் எங்க இருக்கு, அதெல்லாம் நல்லா படிச்சு ரொம்ப டேலண்டா இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த எக்ஸாம்ல அப்பியர் ஆக முடியும், உன்னாலலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மள டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுவே நமக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தும். சோ இதெல்லாம் தான் பயத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான காரணமா நம்ம சொல்லலாம். அதிகமா பயம் இருந்துச்சு அப்படின்னாவே நம்மளால எந்த விஷயத்தையுமே சரியா பண்ண முடியாதுங்க. சரி, இந்த பயத்தை நம்ம இப்படி சமாளிக்கிறது, இதை இல்லாட்டினா இப்படியே விட்டுட்டா இது சரியாயிடுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விதமான பயமும் நீங்க அப்படியே விட்டீங்க அப்படின்னா சரியாலாம் ஆகாதுங்க. சில விதத்துல நம்மளே தான் இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த விஷயத்தை விட்டு நம்ம வெளியில வரதுக்கு ட்ரை பண்ணணும். மத்தவங்களால நம்மளோட பயம் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போகாதுங்க. நம்மளோட முயற்சி இல்லாம நமக்கு ஏற்படக்கூடிய பய உணர்வை நம்மளால வெல்ல முடியாது. முதல்ல நீங்க பயத்தை வெல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டிய ஸ்டெப்
உங்களோட பயத்தை ஒப்புத்துக்கணுங்க. நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கமே தனக்கு பயம் வருது அப்படின்றதே ஒப்புக்கொள்ளாம இருக்கிறது தான். முதல்ல உங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பய உணர்வு அடிக்கடி வருதா, எந்த மாதிரி டைம்ல வருது அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது, எதனால இந்த பய உணர்வு வருது? இருட்ட பார்த்தா வருதா, இல்ல வீட்டுல தனியா இருக்கும்போது வருதா, இல்ல யாராவது ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி பேசும்போது வருதா, இல்ல கை கால் எல்லாம் நடுங்குற மாதிரி பண்ணுதா, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம தொடங்கணும்னு நினைக்கும் போதே அந்த பய உணர்வு வருதா? இந்த மாதிரி நமக்கு பயம் வரக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணுங்க. மூணாவது, இப்ப எனக்கு ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போதுதான் வந்து நேர்பார்வையோட என்னால பேச முடியலன்னு வச்சுங்களேன். வார்த்தை வந்து கொளறி கொளறி வருது அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணலாம், சின்ன சின்ன முயற்சியா ஒரு ஒரு ஸ்டெப்பா நீங்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்குள்ளேயே இருந்து ஒரு கண்ணாடி முன்ன இருந்து பேச பழகலாம். அதுக்கப்புறம் ஒருத்தருங்க முன்னாடி, ஒரு சின்ன குழந்தை முன்னாடி அப்படி நின்னு பேசலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ்ல இருக்கிற சம வயசுல இருக்கிறவங்க முன்னாடி நின்னு பேச ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்தோட இருக்கிறவங்களோட குரூப்பா இருந்துகிட்டு பேச ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற மனிதர்களோட பேசுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன முயற்சியா உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா பயம் அப்படின்ற உணர்வு கொஞ்ச நாள்லயே காணாம போயிடுங்க. நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா, பயத்தை போக்கணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது. அதுக்கு தேவையான முயற்சியை நம்ம கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல அப்படின்னா பயத்தை வென்றுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. சோ தினமும் ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த பயத்தை போக்கக்கூடிய முயற்சியை நீங்க தொடங்கணும். அதே முயற்சியை பயிற்சியா டெய்லி செய்யணும். எப்ப நீங்க இந்த மாதிரி பழகுறீங்களோ அப்பயே பயத்தை ஈஸியா உங்களால வெல்ல முடியும். அஞ்சாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ள பய உணர்வு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எதனால பயம் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த பயத்தை போக்குறதுக்கு சின்ன சின்ன முயற்சியில இறங்கவும் ஆரம்பிச்சிட்டீங்க. அதையே கண்டினியூஸா செய்யணும்னு நீங்க பிளானும் போட்டாச்சு. ஆனா இந்த பயத்தை நீங்க போக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மத்தவங்களோட சப்போர்ட்டும் தேவைப்படுது, வீட்டுல இருக்கிறவங்களோட சப்போர்ட்டும் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப் கேட்க தயங்காதீங்க. நம்ம கேட்டோம்னா நம்மளோட சிப்ளிங்ஸ் நம்ம தப்பா நினைச்சுப்பாங்களோ, இல்ல நம்ம பேரண்ட்ஸே நம்மள தப்பா நினைச்சுப்பாங்களோ, இல்ல நம்மளோட ஹஸ்பண்ட் நம்மள தப்பா எடுத்துப்பாங்களோ, இல்ல ஹஸ்பண்டுக்கு பயம் வந்துச்சுன்னா ஒய்ஃப் வந்து நம்மளை பத்தி தப்பா நினைச்சுப்பாங்களோ, அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு எல்லாம் இருக்க தேவையில்லை. உங்க கூட இருக்கக்கூடிய உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட உதவி கேட்கறதுக்கு தயங்காதீங்க. அந்தவே சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கேட்கறதுலயும் ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க லைட்டா வந்துட்டு அதை சொல்லிட்டு, இந்த மாதிரி எனக்கு தயக்கமும் இருந்துச்சு, அதனாலதான் நான் இவ்வளவு நாள் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னாவே போதும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களோட பயத்தை கரெக்டா புரிச்சுப்பாங்க. அடுத்தது, தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணுங்க. எப்ப நீங்க பய உணர்வோட தயங்குறீங்களோ அப்பயே உங்களோட வாழ்க்கையில ஓட்டமா ஓடிட்டு இருக்கிற ரன்னிங் ரேஸ்ல, வாழ்க்கை பயணத்துல நீங்க திரும்ப 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 நெகட்டிவா ரிவர்ஸ் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு பாருங்க. எந்த அளவு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறீங்களோ அப்பயே உங்களோட பய உணர்வும் தெளிஞ்சுக்கிட்டே வருங்க. சரி, இந்த பயத்தை நான் கண்டுக்காமே விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில விதமான பயம் அப்படின்ற உணர்வு பாத்தீங்கன்னா நீங்க வளர வளர இந்த சமூக நிலையை நீங்க வந்து புரிஞ்சுக்கிற விதத்திலேயே பாத்தீங்கன்னா பய உணர்வு உங்களை விட்டு காணாம போயிட்டே இருக்கும். இருந்தும் எனக்கு வளர்ந்த பின்னும் எனக்கு பயம் இருக்கு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு பய உணர்வு இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க கண்டிப்பா அலர்ட்டா இருக்கணுங்க. இனிமே பயத்தை வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான விஷயம் கிடையாது. சோ பயத்தால சில தீமைகளும் இருக்கு. பய உணர்வு உங்களுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மன அழுத்தம் அதிகமாகுங்க. இது உடல் நலத்தையும் பாதிப்பை ஏற்படுத்தும். சில விதமான நல்ல விதமான வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கையில வந்தா கூட இந்த விதமான பயத்தால பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்புகளை நம்ம இழக்கத்துக்கு நேரிடும். தன்னம்பிக்கை அப்படின்றது நெகட்டிவா போயிட்டே இருக்குங்க. வாழ்க்கையில நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சலுகையுமே பாத்தீங்கன்னா டிலே ஆகி முன்னேற்றம் அப்படின்றது நமக்கு தாமதமா கிடைக்கும். சோ பயத்தால ஏகப்பட்ட தீமைகளும் இருக்குங்க. பயம் அப்படின்றது ஒரு தவறான விஷயம் இல்ல. ஆனா அந்த பயம் நம்மள கட்டுப்படுத்துற அளவுக்கு நம்ம வளர்க்க கூடாதுங்க. தைரியம் அப்படின்னு நம்ம சொல்றதே பயம் இல்லாத நிலை அப்படிலாம் கிடையாது. எனக்கு பயம் இருக்கு, அதையும் நான் தாண்டி அதை விட்டு நான் முன்னேறி போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறதே தைரியம் தான். பயத்தை வெல்றதுக்கு முதல் படியே அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நீங்க தைரியமா எதிர்கொள்றதுதான். இதனாலேயே பயம் அப்படின்றது, இந்த இயல்பான உணர்வு அப்படின்றது உங்களுக்கு பெரிய விதமான மனநல பாதிப்பை ஏற்படுத்தாது. சரி, அப்படி நம்ம பயம்ன்றது மனநல பாதிப்பதை எந்த விதத்துல ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஒன்,
ஆன்சைட்டியை கிரியேட் பண்ணுங்க. அதாவது பதட்ட நிலை. இந்த பயத்தால பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே ஒரு நெகட்டிவ் திங்கிங்கே இருந்துகிட்டே இருக்கும். இது எனக்கு நடக்காம போயிடுமோ, இப்படி நடந்துச்சுன்னா எனக்கு வந்து அப்படி ஆயிடுமோ, இதனால எனக்கு வந்துட்டு கிடைக்க வேண்டிய விஷயம்லாம் தள்ளி போயிடுமோ அப்படின்னு நெகட்டிவாவே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல ஈவன் வந்து முன்னாடியே ஒரு நெகட்டிவ் விஷயம் நடந்திருந்தாலும் அதே மாதிரிதான் எனக்கு இப்பயே நடக்குமோ அப்படின்னு பதட்டப்படுவாங்க. இல்ல முன்னாடி பாசிட்டிவாவே ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னாலும் அப்ப பாசிட்டிவா நடந்துச்சு இப்ப நடக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பதட்டப்பட்டு பயப்படுவாங்க. சோ பதட்டம் அப்படின்னு ஒரு நிலைமைய நீங்க கொண்டு வராதீங்க. எப்ப உங்க மனநலத்தை நீங்க பாதிப்புல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வரணும், பயம்ன்றது அஃபெக்ட் ஆகாம கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அப்ப பதட்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்த குறைச்சுக்கணும். 2வது, பயம் அதிகமா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால பண்ண முடியாது. நான் கண்டிப்பா தோத்து போயிடுவேன். எனக்கு இது சரி வராது. என்னால செய்ய முடியுமான்னு தெரியாது. இப்படின்னு எடுத்தோனே வந்து பாத்தீங்கன்னா, நெகட்டிவாவே பேசிக்கிட்டே இருப்பாங்க. தன்னம்பிக்கை இல்லாமயே பேசுவாங்க. எப்ப நீங்க தன்னம்பிக்கை குறையிற மாரி ஃபீல் பண்றீங்களோ, ஃபர்ஸ்ட் அத அதிகமாக்குறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் பாருங்கங்க. அத பாத்தீங்கன்னாவே போதும். இந்த பயம்ன்றது ஈஸியா நமக்கு தெளிவடைஞ்சிரும். 3வது விஷயம். மனசோர்வு. இந்த மனசோர்வுன்றது வந்து பாத்தீங்கன்னா, எப்ப ஒரு பயத்திலயும், கவலையோடயும் நீங்க இருக்கீங்களோ, தொடர்ந்து அதே சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்களோ, அப்பதான் உங்களுக்கு டிப்ரஷனா கிரியேட் ஆகும். அதாவது மனசோர்வா கிரியேட் ஆகும். மனசோர்வு வந்துருச்சுன்னா, அதுல இருந்து வெளியில வரதுக்கு ரொம்ப நாள் எடுக்குங்க. அதனாலதான் நீங்க எப்ப ஒரு விஷயத்த பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களோ, இல்ல பயந்துகிட்டே இருக்கீங்களோ, அப்ப அதை விட்டு வெளியில வரதுக்கு என்னென்ன சொல்யூஷன் இருக்கோ, எல்லா சொல்யூஷனுமே நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். 4வது விஷயம். பயத்தால நமக்கு உடல் நலத்துல எந்த விதமான பாதிப்பு அதிகமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நமக்கு அஃபெக்ட் ஆகுறதே நம்மளோட தூக்கம். அதிகமான பிரச்சனையால பயத்தால கிரியேட் ஆகுறதே தூக்கம் இல்லாம இருக்கிறது தாங்க. எப்ப தூக்கம் இல்லையோ அது பய உணர்வு இன்னும் அதிகமாக்கும். பய உணர்வு அதிகமாச்சுன்னா இன்னும் தூக்கமின்மையும் அதிகமாயிட்டே இருக்கும். சோ ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டது. தூக்கம் எப்போ சரியா இல்லையோ அப்பயே உங்களுக்கு பய உணர்வு அதிகமாக போகுது அப்படின்னு அர்த்தம். சோ உடல் நலத்தை பாதுகாக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பயம் உணர்வை விட்டு வெளியில வாங்க. தூக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 2வது பாத்தீங்கன்னா, உடல் நலத்தை அதிகமா பாதிக்கக்கூடிய விஷயம் தலைவலி. எடுத்தோடனே பாத்தீங்கன்னா தலைவலிக்கிறது. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு டிராபிக்கை விட்டு எப்படி கிளியர் பண்ணிட்டு வெளியில வர்றது அப்படின்னா அது கூட பாத்தீங்கன்னா தலைவலிப்பு உண்டு பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பயம் கூட நம்மளோட உடல் நலத்தை பெருசாவே பாதிக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆர்ட் பாத்தீங்கன்னா கண்ணா மேலான்னு துடிக்க ஆரம்பிக்கும். பக்கத்துல இருக்கிறவங்களே அது உணர முடியும். அந்த அளவு பயத்துல துடிக்க ஆரம்பிக்கும். வாய் விட்டு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இல்லையே எனக்கு பயம் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களோட இதய துடிப்பு அதிகமாயிட்டே இருக்கும். சோ இதுவும் நம்மளோட உடல் நலத்தை ரொம்ப பாதிக்கும். 4வது விஷயம், உடல் நலத்துல பாதிக்கக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா மனசோர்வு சொல்லலாங்க. எடுத்தோடனே எதுக்கு எடுத்தாலுமே டயர்ட் ஆகி உட்காந்துறது. இது ஒரு சின்ன கடைக்கு போயிட்டு வந்தோடனே அடுத்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா சாயந்தரமா போலாமா, டயர்டா இருக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு போடலாமா, இல்ல இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு போலாமான்னு இப்படி நாட்களை தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. இது பயத்தோட காரணமா தான் இப்படி போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகும். இது இல்லாம சொசைட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் பயத்தால உருவாகுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட கிடைக்க மாட்டாங்க. அப்படி நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாலும் நம்மளோட ஒரு சகஜ நிலைமை இல்லாம இருக்கிறதால நம்மளை விட்டு நம்மள புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஆள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில மட்டும்தான் இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு சர்க்கிளே இல்லாமயே போயிடும். அது இல்லாம பாத்தீங்கன்னா பயம் அதிகமா இருக்கிறவங்க எந்த விஷயத்தையுமே யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஜாலியா பேசுறதும் சரி, ஃபேமிலி ஓரியன்டா பேசுறதும் சரி, அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிக்கிறதும் சரி, எதுலையுமே கலந்துக்க மாட்டாங்க. எதுலையுமே கலந்துக்காதவங்கள நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் லிஸ்ட்ல வச்சுக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம ஃப்ரீயா ஃபேமிலி விஷயத்த நம்ம ஷேர் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஜென்ரல் டாக்கா பேசுறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் நமக்கு கண்டிப்பா தேவை. பயம் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த சமூக உறவும் நமக்கு பெரிய பாதிப்பு உருவாகும். சரி, இப்ப எனக்கு வந்து பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. ஓரளவு நான் வந்து வளர்ந்து எனக்கு இந்த பிரச்சனைகளை சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு. ஆனா என் குழந்தைக்கு அது எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எதை பார்த்தாலும் என் குழந்தை பயப்படுது. அதுக்கு எப்படி சொல்ல வச்சு எனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு அதிக பயம் இருக்குன்னு முதல்ல நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, படிப்புல கவனம் குறையுங்க. ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி படிக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கே சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க. எந்த விஷயத்தையும் ஹோம்ஒர்க்கையும் டைமுக்கு முடிக்க மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இல்ல தூக்கி போட்டு ஏதாவது பொருளை தூக்கி போட்டு கோவத்தை வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா இந்த வயசுல இவ்வளவு கோவம் வருது இந்த குழந்தைக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு கோவ உணர்வை ட்ரிகர் பண்ண விஷயமே பயமா தாங்க இருக்கும். சோ குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாவே அவங்களுக்கும் அதிக பயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
கண்டுபிடிச்சிடலாம். சரி, என் குழந்தைக்கு இந்த பய உணர்வு இல்லாம நான் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள்ட்ட பய உணர்வு இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா, குழந்தைகள்ட்ட பயத்தை பத்தி பேசுங்க. பயம்னா என்ன? அது எவ்வளவு நாளுக்கு இருக்கும்? அதை தாண்டி நீங்க ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பயத்தை பத்தி நினைக்கும் போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தை பத்தி கிளாரிஃபை பண்ணுங்க. எப்ப நீங்க பயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பயே பாதி பயம் உணர்வு போன மாதிரி. இன்னொன்னு, குடும்பத்துல இருக்கவங்களோட ஆதரவை நீங்க அதிகரிக்கணுங்க. ஒரு குழந்தைக்கு மேக்ஸ பார்த்தாவே பயமா இருக்கு அப்படின்னா, ஐயோ உனக்கு மேக்ஸே வரலையா, அந்த பொண்ணை பாரு எவ்வளவு நல்லா பண்ணுது, இல்ல அந்த பையனை பாரு எவ்வளவு நல்ல மார்க் வாங்குறான், என்னால மட்டும் ஏன் பண்ண முடியல அப்படின்னு நீங்க பேசாம, எனக்கும் இந்த மாதிரிதான் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு, ஆனா நான் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தேன், அப்ப எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு, இல்ல எங்க டீச்சர் எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அதனால எனக்கு மேக்ஸ பத்தி பயம் போச்சு அப்படின்னு உங்க வாழ்க்கையில நடந்த பாசிட்டிவ் விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணும்போது, ஒரு ஆதரவு கரமா நீங்க குழந்தைகள்ட்ட சொல்லும் போது, அந்த குழந்தையும் அதை விட்டு வெளியில வரதுக்கு ஈஸியா முயற்சி பண்ண ஆரம்பிக்கும். அது இல்லாம குழந்தைகளுக்கு பய உணர்வு இருக்குனாவே, நீங்க குழந்தைகள்ட்ட போயிட்டு தெளிவுபடுத்துறதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தூக்கம் வருதான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுங்க. நல்ல தூக்கம் குழந்தைகளுக்கு வந்தாவே போதும், குழந்தைகள் பய உணர்வுல இருந்து சீக்கிரம் மீண்டு வந்துருவாங்க. வீட்டுல எப்பயுமே நேர்மறை எண்ணங்களை மட்டும் பேசுங்க. பாசிட்டிவ் விஷயத்த நீங்க அதிகமா பேசும்போது நெகட்டிவ் விஷயம் உங்களுக்கு எடுபடாமே போயிடும். தேவையான மட்டும்தான் நீங்க குழந்தைகள்ட்ட கொஞ்சம் கவுன்சிலர் எல்லாம் போயிட்டு, என் குழந்தை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுது, நான் எப்படி அதை ஓவர் கம் பண்றதுன்னு சொல்லிட்டு நீங்க ஆலோசனை எடுக்கலாம். இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்களே குழந்தைகள்கிட்ட பேசி அவங்களோட பயத்தை தெரிவிக்கலாம். சின்ன அளவு கூட நமக்கு பயம் இருந்தா கூட பாத்தீங்கன்னா, நமக்கு அது ஒரு பெரிய விதமான ஒரு மனநல அழுத்தத்தை உண்டு பண்ணும். சோ சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு பயத்தை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத, அதை கட்டுப்படுத்துறதையும் அதை தைரியமா எதிர்கொள்றதையும் நம்ம கரெக்டா கத்து கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா, பயம் அப்படின்றது ஒரு ஆர்டினரி உணர்வாவே குழந்தைகளுக்கு இருக்குங்க. இந்த பயம்ன்றது நம்மளால நீக்க முடியாது, இது ஒரு விதமான உணர்வு தான் அப்படின்றத குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். எப்ப குழந்தைகள் பயத்தை ஒத்துக்கிட்டு அதோட காரணத்தை கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்களோ, அப்பயே அவங்க பயத்தை விட்டு ஈஸியா மீண்டு வந்துருவாங்க. சோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு டாபிக்கோட நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.